يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا والذين يؤذون السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் 2 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 3வது நோன்பை நோற்பதற்கு தயார் நிலையில் நாம் இருந்து வருகிறோம். நாம் நோற்ற இந்த 2 நோன்பினுடைய கூலியையும் இந்த 2 நாட்கள் நாம் செய்த இபாதத்துக்களின் நன்மைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிரப்பமாக தந்தல் புரிவானாக. மீதம் இருக்கக்கூடிய நாட்களையும் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இஹ்லாசியத்தோடு நோன்பு நோற்கவும் அந்த நோன்பு காலங்களில் இபாதத் செய்யவும் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, மாற்றத்தை ஏற்படுத்திய வரலாறு என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் 2வதாக ஒரு செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம். 2வது பகுதியில இருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு செய்தியை நம்ம முதல்ல பதிய வச்சோம். இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவர் இருக்கிறார்னா அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிலும் வேற யாரும் இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, 1400 வருடங்களுக்கு முன்பாக இன்றைய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கா நகர்ல பிறக்கிறாங்க. 63 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்றாங்க. 40 ஆண்டுகள் முஹம்மது பின் அப்துல்லா, அதாவது சராசரி மனிதனாக 40 ஆண்டுகள் இருக்கிறாங்க. 41வது ஆண்டுல இருந்து 63 ஆண்டுகள், 23 ஆண்டுகள் தன்னை இறை தூதர் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை என்னைக்கு இறை தூதர் அப்படின்னு சொன்னாங்களோ, மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, இப்படித்தான் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அப்பத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்துல கொண்டு வந்தாங்க. அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல எந்த சத்தியத்தை சொன்னாங்களோ, எந்த ஓரிரை கொள்கையை சொன்னாங்களோ, எந்த சித்தாந்தத்தை சொன்னாங்களோ, அந்த 1400 வருடங்களுக்கு முன்பாக என்ன சொன்னாங்களோ அது அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தலைவரை நம்மளால பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கவே முடியாது.
இப்படிப்பட்ட உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவரை நம்ம இறை தூதராக பெற்றிருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாற நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம், நிறைய பயான்கள் கேட்டிருக்கிறோம். ஆனா நமது வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றம் இல்லாம இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம இறை தூதர் அப்படின்றத நம்புறோம். ஆனால் எந்த விதத்திலெல்லாம் நாம் நம்ப வேண்டுமோ அந்த விதத்திலெல்லாம் நம்ம சரியான முறையில நம்பாம இருக்கிறோம். நேற்றைய தினம் சொன்ன அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். நாமெல்லாம் பெரும்பாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்துல இருந்து எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம்? நமது குடும்பத்துல நம்ம குடும்பம் முஸ்லிம் குடும்பமா இருக்கும். அந்த குடும்பத்துல நம்ம பிறந்ததுனால சின்ன வயசுல இருந்தே நமக்கு முஹம்மது நபி அல்லாஹுடைய தூதர் அப்படின்னு சொல்லி தரப்பட்டதுனால அதை நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டோம். இப்படி மட்டும் ஏற்றால் போதாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதர் தான் அப்படின்றத இறைவேதத்தை படித்து நாம் நம்ப வேண்டும். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 ஆண்டுகள் தன்னை இறை தூதர்னு சொன்னாங்கல்ல, அப்படி சொன்ன அந்த காலகட்டத்துல அவர்கள் நிறைய விஷயத்த சொன்னாங்க, நிறைய முன்னறிவிப்புகள் செஞ்சாங்க. அதையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் படித்து பார்த்து நாம் ஈமான் கொள்ளணும். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எப்ப இறை தூதர்னு சொன்னாங்களோ அப்பத்துல இருந்து அவங்களுடைய வாழ்க்கை கண்காணிக்கப்படுது, அப்பத்துல இருந்து அவங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு இறை தூதரால மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அவங்களுடைய வாழ்க்கையை படிச்சாதான் நமக்கு அது தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இறைவேதம் என்று சொன்னார்களோ அந்த இறைவேதத்தை படிக்கணும். அவர்கள் எதனை நபிமொழி என்று சொன்னார்களோ அதனை படிக்கணும். அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சு கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஈமான் கொண்டோம் என்றால் நமது உள்ளத்திலும் நமது இல்லத்திலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த அடிப்படையில தான் நேற்றைய தினம் அந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிச்சேன். அன்றைய காலகட்டத்துல மக்கத்து காஃபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. என்ன செய்தி? நீங்க இறை தூதர்னு சொல்றீங்க, அப்பப்ப எனக்கு வானத்துல இருந்து இறை செய்திகள் வருதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் யார் சொல்றா? மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? முஹம்மதே, எங்க கிட்ட நீங்க ஒரு கொள்கைய சொல்றீங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் அல்லாஹுடைய தூதர் அப்படின்றத நம்புங்கன்னு சொல்றீங்க. நாங்க உங்களைய அல்லாஹுடைய தூதர் தான் அப்படின்னு நம்பணும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த செய்யணும். என்ன விஷயம்? நீங்க அப்பப்ப சொல்றீங்களே எனக்கு இறை செய்தி வருதுன்னு அப்படின்னு சொல்லாம நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே நீங்க ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை காட்டணும். அது என்ன? அவங்களே சொன்னாங்க, அப்படியே நீங்க வானத்தின் பக்கம் உயர்ந்து போகணும், வானத்துல இருந்து மறுபடியும் நீங்க இறங்கி வரும் பொழுது உங்களுடைய கைகள்ல ஒரு வேத புத்தகம் இருக்கணும், அதை நாங்க நேரடியா பார்க்கணும். அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க இறை தூதர் தான் அப்படின்றத நாங்க நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் அந்த மக்கள் கேட்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஆறுதலாக சில செய்திகளை சொல்றான். அதுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ரப்பே, எனது மக்கள் என்கிட்ட ஏதோ ஒரு அற்புதத்தை கேட்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. அவங்க சந்தேகம் கொள்ளாத வகையில் அவர்கள் இந்த அற்புதத்தை நான் சொன்னேன் அப்படின்னா அல்லது இந்த அற்புதத்தை நான் செய்து காட்டினேன் அப்படின்னா அவங்களுக்கு என் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, எனக்கு ஒண்ணு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அப்படியா, சந்தேகமே வராத அளவிற்கு அந்த அற்புதத்தை நீங்க காட்டினா அப்படி அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாத அளவிற்கு நான் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நான் செய்ய சொல்றேன், அந்த அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த அற்புதத்தை செஞ்சு காமிக்கிறாங்க. அது என்ன அற்புதம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில 10வது அத்தியாயம் 16வது வசனம், இதான் அந்த அற்புதம். என்ன? எத்தனாவது அத்தியாயம்? 10வது அத்தியாயம் 16வது வசனம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அற்புதத்தை செஞ்சு காட்ட சொல்றான். அது என்ன அற்புதம்? குல், நபியே சொல்லுங்கள், லவ் ஷா அல்லாஹு மா தலவுதுஹு அலைக்கும் வலா அத்ராக்கும் பிஹி. அல்லாஹ் நாடி இருந்தால் இதனை நான் உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டேன். அல்லாஹ் உங்களுக்கு இதை சொல்லி இருக்க மாட்டான், நானும் உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அற்புதம்? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி அஃபலா தாகிலூன். இதுதான் அற்புதம். அந்த மக்கள் அற்புதத்தை காட்டுங்க, அற்புதத்தை காட்டுங்கன்னு சொன்னாங்கல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல அந்த அற்புதத்தை சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்களை பார்த்து அந்த அற்புதத்தை சொல்றாங்க, அந்த அற்புதத்தை காட்டுறாங்க. அது என்ன அற்புதம்? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி அஃபலா தாகிலூன். இதற்கு முன்பாக உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், அந்த வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு. இதுல என்ன அற்புதம் இருக்குது? உங்களுக்கு சந்தேகம் வருதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட அந்த மக்கள்லாம் என்கிட்ட அற்புதத்தை கேட்கிறாங்க, நான் ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டணும், அந்த அற்புதத்தை தான் அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது, நபியே அற்புதம் தானே வேணும், இதை நீங்க சொல்லுங்க அப்படின்றான். எதை சொல்றான்? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி. 40 வருடங்களாக உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேனே, எனது வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? எனது வாழ்க்கை தான் உங்களுக்கு அற்புதம் அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். யாராச்சும் அப்படி சொல்ல முடியுமா? சொந்த ஊருங்க மக்கா. நம்ம கூட வெளியூர்ல போயிட்டு எப்படினாலும் இருந்துடலாம். உள்ளூர்ல சொல்லுவாங்கல்ல, விலை போகாது. ஏன்னா நம்மளை பத்தி தெரியும். சின்ன வயசுல இருந்து நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்ட ஆளு, எந்த நேரத்துல சிரிப்போம், எந்த நேரத்துல கோபப்படுவோம், யாரோடு பழகுவோம், எப்படி எல்லாம் தெரியும். யாருக்கு? நம்ம ஜிகிடி தோஸ்துல இருந்து எல்லாத்துக்கும், நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஊர்ல நம்ம சொல்ல முடியுமா அவன் பெரிய ஹஸ்ரத்து அப்படின்னு? ஹஸ்ரத்லாம் அப்புறம், நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டுவாங்க. எல்லாரும் அப்படிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 ஆண்டுகள் அந்த மக்காவிலேயே இருக்கிறாங்க. அந்த மக்களை பார்த்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நான் 41வது வயதுல தானே நபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 40 ஆண்டுகள் இதுக்கு முன்னாடி உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேனே, என்னைக்காவது நான் போய் சொல்லி இருக்கிறேனா? யாருடைய சொத்தையாச்சும் நான் அபகரிச்சிருக்கிறேனா? வேற ஏதாச்சும் தகாத செயல்பாடுகளை செஞ்சிருக்கிறேனா? முகம்மதா ஐயா அந்த அப்படின்னு கேட்கிற அளவுக்கு என்னுடைய சொல்லோ செயலோ இருந்திருக்குதா? என் வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? விளங்க மாட்டீங்களா? சாதாரண அப்துல்லாவுடைய மகனாக இருக்கும் பொழுதே நான் பொய் சொல்றது கிடையாது, யாரையும் ஏமாத்துறது கிடையாது. இப்ப நான் அல்லாஹுடைய தூதர்னு சொல்றேன், இப்ப நான் பொய் சொல்வேனா? நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹுவே ரசூலுல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் வேற எந்த அற்புதத்தை செஞ்சு காட்டிருந்தாலும் கூட அந்த மக்கள் வேற எதையாச்சும் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அந்த ஏதாச்சும் ஒரு கடலை பிளந்து காட்டுற மாதிரி, பூமியை பிளந்து காட்டுற மாதிரி. ஏன்னா பெரிய பெரிய அற்புதத்தை கண்ணுக்கு முன்னாடி செஞ்சு காட்டும் பொழுதே இவர் சூனியக்காரரு அப்படின்லாம் சொன்ன அந்த மக்கள் வேற எதை செஞ்சிருந்தாலும் அந்த மக்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. யாருமே மறுபேச்சு பேச முடியாத அளவிற்கு இதுல எந்த ஒரு சூழ்ச்சியுமே இல்லை அப்படின்னு எல்லாருமே உண்மைப்படுத்தக்கூடிய அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை சொன்னாங்க. நான் உங்களோடு 40 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே, என் வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்ப அந்த வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்த்து ரசூலுல்லாஹ்வை நம்ம ஈமான் கொள்ள ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நமது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெற்று. அதே சமயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்குல்ல, அதை நம்ம 2 பகுதிகளாக நம்ம பிரிக்கணும். முதல் பகுதி என்னன்னா, அவங்க பிறப்பிலிருந்து நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பாருங்க, அது வரைக்கும் உண்டான ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம்
நபின்னு என்னைக்கு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல இருந்து அவங்க மரணிக்கு வரைக்கும் உண்டான ஒரு வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கையில அவங்க நபின்னு சொன்னாங்க பாருங்க 40வது வயதுல, அதுல இருந்து ஒரு 23 ஆண்டுகள் அவங்க உயிரோட இருந்தாங்க. அது வரைக்கும் உண்டான அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாமே 99% சரியான ஒரு முறையில பாதுகாக்கப்பட்டது. அவங்க சொன்னது, செஞ்சது, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க எப்படி சிரிப்பாங்க, எத்தனை தடவை சிரிச்சு, நல்ல கடவாய் பற்கள் வரைக்கும் எந்த அளவுக்கு நோட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. எத்தனை தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடவாய் பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிச்சிருக்கிறாங்க, எப்பம்னா முகம் செவக்கிற அளவுக்கு கோபப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய தாடியில எத்தனை வெள்ளை முடி இருக்குது, இதெல்லாம் கூட சுப்ஹானல்லாஹ். அப்போ அவங்க எப்ப இறை தூதன் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல இருந்து அவங்க கண்காணிக்கப்படுறாங்க. அவங்களுடைய சொல், அவங்களுடைய செயல் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு நமக்கு இன்று வரைக்கும் தரப்பட்டிருக்கு. 99% பாதுகாக்கப்பட்டிருக்குது. எந்த வரலாறு? அவங்க இறை தூதராக ஆனதற்கு பிறகு மரணிக்கு வரைக்கும். அப்போ அவங்க பிறந்ததுல இருந்து அந்த 40 வயது வரைக்கும் உண்டான அந்த வாழ்க்கை இருக்கு, அது பாதுகாக்கப்பட்டிருக்கா படலையா? சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 100% தான் பாதுகாக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு? 100% தான். ஏன் அப்படி? ஏன்னா அவங்க முகமது பின் அப்துல்லாவுடைய மகனாகத்தான் இருந்திருக்கிறாங்க. எல்லா மனிதரையும் போல அவரும் ஒரு மனிதராக இருந்திருக்கிறாங்க. என்னைக்கு இறை தூதர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன இவரு என்ன சொல்றாரு. அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். அப்ப இவங்க சொல்றதை ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். இவங்க சொல்றதை ஃபுல்லா நம்ம பாதுகாக்கணும். அந்த 40 வயசுக்கு மேல. அதுக்கு முன்னாடி உள்ள அந்த வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல, ஏன் 99% ஆதாரமற்ற செய்திகளாகத்தான் இருக்கும். ஆனா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த ஆதாரமற்ற செய்திகள் இருக்குத, அதை கேட்க கேட்க சொல்ல சொல்ல அப்படியே பொங்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த மாதிரி வரலாறுகளை எல்லாம் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா இங்க சொன்னா கேட்குவாங்க, இது எங்க ஆதாரத்தை சொல்லுங்க அப்படின்னு. அதனால இங்க சொல்ல வேற முடியாது. அதுக்குன்னு சில கூட்டங்கள் வருவாங்க. அங்க போனா அப்படியே அழுகிற அளவுக்கு பயான் பண்ணுவாங்கப்பா. அங்க போனா நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம், அந்த மாதிரி சம்பவம்லாம் அங்க பயங்கரமா சொல்லுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி சில இடங்கள் இருக்கும். அங்கெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொல்லி எதை சொன்னாலும் கேட்பாங்க, ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு எதை சொன்னாலும் கேட்பாங்க, திருப்பி கேட்கவும் மாட்டாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. கொஞ்சம் டவுட்டா இருந்தாலும் பயான் முடிச்சதுக்கு பின்னாடி கொஞ்சம் நில்லுங்க, இது சொன்னீங்களா, இது எங்க வருது, என்ன செய்தி, நமக்கே தெரியாது, அது பலவீனமானதா அப்படின்னு. இது பலவீனமானதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், நீங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சுட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படின்ற போது இங்க எதை சொன்னாலும் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ஒரு 10 தடவை நம்ம பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு. அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க 40வது வயது வரையிலும் உண்டான அந்த வாழ்க்கைய சில இடங்கள்ல சில விஷயத்தை மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதில் நம்ம மக்களே கூட என்ன செய்வாங்கன்னா, இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில செய்திகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு அதெல்லாம் உண்மை கிடையாது, எந்த வகையில அது பலவீனம் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லிட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை தூதர் தான் அப்படின்றதுக்கு வேற என்னென்ன சான்றுகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போயிருவோம். முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இது பிறந்ததுல இருந்து அந்த 40வது வயது வரையிலும் உண்டான விஷயம். இது பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் பொழுதே நபியாக பிறந்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி. அவங்க பிறக்கும் பொழுதே நபியாக பிறந்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி. மிஷ்காத்துன்னு சொல்லிட்டு ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாபுல பாத்தீங்கன்னா அது ஒரு பல கிதாபுகள்ல இருந்து தொகுக்கப்பட்ட ஒரு கிதாப். முஸ்லீம்ல இருந்து செய்திகள் இருக்கும், புகாரில இருந்து செய்திகள் இருக்கும், திருமதியில இருந்து செய்திகள் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கிதாபு தான் அந்த மிஷ்காத். அந்த மிஷ்காத்துல 513வது செய்தியாக ஒரு செய்தி பதியப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியை சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் களிமண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையில் இருக்கும் பொழுதே நான் நபியாக இருந்தேன் அப்படின்ற ஒரு செய்தி பதிவுபட்டிருக்கு.
எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணாக, களிமண்ணுக்கும் தண்ணீருக்கும் அந்த ரெண்டையும் அல்லாஹ் சேர்க்கிறதுக்கு முன்னாடி தண்ணீரையும் களிமண்ணையும் சேர்த்தா தானே ஒரு உருவத்தை கொண்டு வர முடியும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீராக களிமண்ணாக இப்படி இருக்கும் பொழுது நான் நடுவுல எதுவா இருந்தேனா, நான் நபியாக இருந்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்திய அந்த கிதாப்ல பதிவு பண்ணியிருப்பாங்க. இதுல பெரிய இந்த மீலாது நபி அப்படிலாம் வரும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பினுடைய அதிசயத்தை பத்தி பேசும் பொழுதுலாம் இந்த நபிமொழியை ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா இந்த செய்தி முழுக்க 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 பலவீனமான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் பொழுதே நபியாக பிறந்திருப்பாங்களா? பெரும்பாலும் எந்த நபிமார்களும் பிறக்கும் பொழுதே நபியாக என்ன செய்யறது இல்லை, பிறக்கிறது இல்லை. மனிதராக பிறப்பாங்க. சில சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான். அந்த சோதனைகளுக்கெல்லாம் பின்னாடிதான் அவர்களை இறை தூதராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுப்பான். மற்ற நபிமார்களை விட்டுருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் பொழுது நபியாக பிறந்தார்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்களா ஒருவேளை நான் நபியாகத்தான் பிறந்தேன் அப்படின்னு? இப்படி ஒரு செய்தி இருக்குது. இது குர்ஆனுடைய வசனத்துக்கே மாற்றமா இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 93வது அத்தியாயம் 7வது வசனம், ரொம்ப நிறைய இந்த சூறாவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வல்லை فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى. 7வது வசனம். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சில விஷயத்தை நபியை பார்த்து சொல்லிட்டு அந்த 7வது வசனத்துல சொல்லுவான், ووجدك ضالا فهدى, நீங்கள் வழிதவறியவராக இருந்தீர், அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டினான். நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? பிறக்கும் பொழுதே அவங்க நபியாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க வழிகேட்டில் இருந்திருப்பாங்களா? அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான். சூரா அத்-துஹாவுல 93வது அத்தியாயம் 7வது வசனத்துல, நபியே நீங்கள் வழிதவறியவராக இருந்தீர், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான். இந்த ஒரு வசனம் மட்டுமல்ல, 42வது அத்தியாயம் 52வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவா, மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். கிதாபுனா என்ன அப்படின்னு தெரியாம இருந்தீங்க, ஈமான்னா என்ன அப்படின்னு நீங்க தெரியாம இருந்தீங்க. அல்லாஹ் தான் உங்களுக்கு வேதத்தை கொடுத்தான், ஈமானை கொடுத்தான். இதை யாரு சொல்றா? அல்லாஹ் சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? நபியை பார்த்தே சொல்றான். நபியே உங்களுக்கு வேதம்னா என்னன்னே தெரியாது, ஈமான்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் தான் உங்களுக்கு வேதத்தை கொடுத்து ஈமானையும் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்காங்க. புகாரில ரொம்ப பிரபலியமான ஒரு நபிமொழி, 3வது நபிமொழி. எத்தனாவது நபிமொழி? 3வது நபிமொழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 38 30 அந்த வயசு வரும் பொழுது மக்காவுல நடக்கக்கூடிய அந்த சிலை வணக்கத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப வெறுக்கிறாங்க. என்ன இவங்க கல்லை வணங்குறாங்க, மரங்களை வணங்குறாங்க, மட்டைகளை வணங்குறாங்க, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனிமையை ரொம்ப விரும்புறாங்க. அந்த தனிமையின் விருப்பத்தின் காரணமாக எங்க போறாங்க? ஹிராக்கு போங்க, அந்த குகைக்கு போறாங்க, மலைக்கு போறாங்க. அங்க போய் தனிமையா இருக்கிறாங்க. தனிமையில இருந்தா அந்த 40வது வயது வரும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை புகாரி இமாம் தனது கிதாபுல பதிவு செய்வாங்க. 3வது செய்தியாக வஹி செய்தியின் ஆரம்பம் அப்படின்ற ஒரு தலைப்பு போட்டே பதிவு பண்ணுவாங்க. அதுல 3வது செய்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குகையில இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் வருது. அந்த உருவம் ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடிக்குது. ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க. கட்டி பிடிச்சிட்டு அந்த உருவம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லுது, ஓதுங்க அப்படி, இக்ரா ஓதுங்க அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மா அன பிகாரின், எனக்கு ஓத தெரியாது, நான் என்ன ஓதுவேன். மறுபடியும் அந்த உருவம் அப்படி கட்டி அணைக்குது, மறுபடியும் விடுது. இப்ப ஓதுங்க, எனக்கு ஓத தெரியாது. 3 தடவைகள் அப்படி கட்டி அணைச்சு ஓதுங்க ஓதுங்க ஓதுங்க.
கடைசியில ஒரு 5 வசனத்தை அந்த அந்த உருவம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். அந்த அலக்கினுடைய 5 வசனங்கள். இந்த 5 வசனங்களை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஓடோடி வராங்க. எங்க? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்களுக்கே தெரியல என்ன சொன்னாங்க, தான் யாரு பிறக்கும் பொழுதே அவர் நபியாக பிறந்திருந்தாங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது. ரசூலுல்லாஹ் பயந்து போயிட்டு கதீஜா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் எப்பவும் போல அந்த குகைக்கு போனா ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் என்னை கட்டி அணைத்து ஓதுங்கள் ஓதுங்கள் அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு ஓத தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஓடோடி வந்துட்டேன். ரொம்ப பதட்டத்தோட இருக்கிறாங்க, பயத்தோட இருக்கிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, பயப்படாதீங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க, தூங்க வைக்கிறாங்க. தூங்கி முடிச்சதுக்கு பின்னாடி கொஞ்சம் நிதானத்துக்கு வராங்க. நிதானத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பக்குவமா கேட்கிறாங்க, என்ன எனது அருமை கணவரே, என்ன நடந்துச்சு, எதுக்கு பயப்படுறீங்க, எதுக்கு ஓடோடி வந்தீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எப்பவும் போல அந்த குகையில இருந்தேன், ஒரு பெரிய ஒரு உருவம் வந்துச்சு, இந்த சம்பவம்லாம் நடந்துச்சு. லக்கத் ஹஷீது நஃப்ஸி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இந்த சம்பவத்தினால எங்க நான் இழிவுபடுத்தப்பட்டுருவனோ, எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருமோ அப்படின்னு நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துறாங்க. பக்கத்துல மிகப்பெரிய ஆறுதலாக இருந்த கதீஜா ரலியல்லாஹு ஒரு ஆறுதலான சில செய்திகளை சொல்றாங்க. மா யுஃஸீகல்லாஹு அபதா. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு துணைவியார பாருங்க. பயத்தோடு நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய தன்னுடைய கணவருக்கு கதீஜா ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி மா யுஃஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். காரணம் என்ன? இன்னக லதஸிலுர் ரஹ்மா வ தஹ்மிலுல் கல் வ தக்ஸிபுல் மஅதூம் வ தக்ரியுல் லைஃப் வ துஈனு அலா நவாயிபில் ஹக். நீங்கள் உறவுகளை அரவணைத்து வாழ்கிறீர்கள், சிரமப்படுவோருக்கு நீங்கள் உதவுகிறீர்கள், வறியவர்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு முன்னாடி யாராச்சும் சிரமப்பட்டார்கள் என்றால் அவர்களின் சுமைகளை தன் சுமையாக நீங்கள் சுமக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சிறந்த மாண்புகள் இருக்கும் பொழுது, குணங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை எப்படி இழிவுபடுத்துவான்? இழிவுபடுத்த மாட்டான். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார், அங்க கூட்டு போறேன்னு சொல்லிட்டு வரக்கத் இப்னு நௌஃபல் அப்படின்னு ஒரு பெரியார் ஒருத்தர் இருந்தார். அவரு முந்தைய வேதத்தை எல்லாம் நல்ல கரைச்சு குடிச்ச ஒரு மனிதர். கதீஜா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, பயப்படாதீங்க, வாங்க, என் கூட வாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா அந்த வரக்காட்ட ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு போறாங்க. அது வரைக்கும் வந்தது யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, என்னத்தை வந்து சொல்லிட்டு போனாரு அப்படின்றதும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, எதுக்காக வேண்டி நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்றதும் தெரியாது. ஏதோ ஒரு சம்பவம், பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குது, இதனால என்னமோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்றது மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. கதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வோட கையை பிடிச்சி அந்த வரக்காட்டை கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் சொல்றாங்க, இந்த பாருங்க வரக்கா, உங்களுடைய தம்பி மக இவரு என்னத்தையோ உன்னை பார்த்துட்டு வந்து பயந்து இதை எல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேளுங்களேன், கேட்டு விவரத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கதீஜா ரலியல்லாஹு வரக்காட்ட சொல்றாங்க. வரக்கா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு, நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க. அப்போ வரக்கா ஒரு செய்தியை சொல்றாரு, பயப்படாதீங்க, வந்தது வேற யாரும் இல்ல, அந்நாமூஸ், வந்தது ஜிப்ரீல், அல்லாஹ்வுடைய தூதுவர். அவர் இறை தூதுவர்களுக்கு, இறை தூதர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து இறை செய்திகளை கொண்டு வரக்கூடிய ஒரு இறை தூதுவர். அவர் சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் இறை தூதர், நபி. ஒரு நாள் வரும், அந்த நாளில் உங்க ஊர் மக்களே உங்களை துரத்தி அடிப்பார்கள். அந்த நாள் வரும் பொழுது கிழவனாக இருக்கக்கூடிய நான் நல்ல உடல் திடகாற்றம் உள்ளவனாக, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக நான் இருக்க வேண்டுமே அப்படின்னு அந்த வரக்கா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அந்த வரக்காவை பத்தி கேட்கிறாங்க, வந்தது ஜிப்ரீலா, நான் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேனா, எனது மக்களே என்னை துரத்தி அடிப்பாங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க. ஆம்,
உங்களே உங்க ஊர் மக்களே துரத்தி அடிப்பாங்க. உங்களை மட்டுமல்ல, யாரெல்லாம் இறை செய்தி என்ற அந்த ஏகத்துவத்தை சொன்னாங்களோ அத்தனை நபிமார்களுக்கும் இந்த சோதனை வந்திருக்குது, உங்களுக்கும் அந்த சோதனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி நமக்கு என்னத்தை விளங்க வைக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வரக்காட்ட போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியல, தான் யாருங்கிறதே தெரியல. அந்த வரக்காட்ட போனதுக்கு பின்னாடிதான் தான் ஒரு இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தியா அவங்களுக்கு அப்பந்தான் தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுதே நபியாக பிறந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தி உண்மையானதாக இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம கண்ணியத்தை சேர்க்கிறோம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதையை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்தை எல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அவங்க இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி அந்த 23 ஆண்டுகள் இருக்கு பாருங்க, அந்த வாழ்க்கையில நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்திடும். தேவையில்லாம இந்த 40 ஆண்டுகள்ல ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியத்தை சேர்க்கிறோம், மதிப்பை சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதனுடைய பாதிப்பு எங்க தெரியும்? என்ன செஞ்சிடும்? ஏற்படுத்திடும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல தலை சிறந்த ஒரு மாமனிதராக எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மாமனிதருக்கு இந்த பொய்யான செய்திகளை கொண்டுதான் நம்ம சிறப்பு சேர்க்கணும் இல்லை, உண்மையான செய்தியை சொன்னாவே போதும். அவங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாமனிதர் என்பதனை எல்லாருமே என்ன செய்துக்கலாம், விளங்கிக்கலாம். இந்த ஒரு செய்தி மட்டுமல்ல, இன்னொரு ஒரு செய்தியும் இருக்குது. ஆனா அதை நம்ம உண்மையே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தியை நம்ம உண்மை நினைச்சிட்டு இருக்கோம். அதை சொன்னு வைங்களேன், நீங்களே ஒரு 4 பேர்ட்ட போய் கேட்பீங்க, இந்த மாதிரி தௌஹீத் பள்ளிக்கு போனேன், அங்குள்ள ஒரு இந்த செய்தி இப்படி சொன்னாரு, இது என்ன உண்மையா இல்லையா அப்படின்னு நீங்க 4 பேர்ட்ட போய் கேட்பீங்க. ரசூலுல்லாஹ் குறிச்சு அவ்வளவு பிரபலியமா சொல்லப்பட்ட ஒரு செய்தி, அவங்களுடைய குழந்தை பருவத்துல நடந்த ஒரு செய்தி. அந்த செய்தியை சொல்லி அது சரியானது இல்லை அப்படின்னா நீங்களே என் மேல கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, என்ன இவர் சரியான செய்தி இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அது என்ன செய்தி அப்படின்னா இன்ஷால்லா அந்த செய்தியோட நாளைய தொடர என்ன செய்யலாம், தொடரலாம். இதெல்லாம் நம்ம எதுக்காகவே நம்ம சொல்றோம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இறை தூதர் அப்படின்னு நம்ம ஏற்று இருக்கிறோம். சரியான ஒரு முறையில அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வாழ்க்கை வரலாறுகள்ல இருக்கக்கூடிய படிப்பினைகளை நமது உள்ளத்துல பதிய வச்சோம் அப்படின்னா நமது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெற்றுத்தரும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சரியான தகவல்கள் என்ன அப்படின்றத நம்ம பதிய வச்சுட்டு இருக்கிறோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இப்படியெல்லாம் சொல்றதுனால இவங்க ரசூலுல்லாவை இழிவுபடுத்துறாங்க, ரசூலுல்லாவை இவங்க கண்ணிய குறைவா பேசுறாங்க, இவங்க ரசூலுல்லாவை மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில செய்திகள் பரப்பப்படுது. அல்லாஹுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி பொய்யான செய்திகளை கொண்டு ரசூலுல்லாஹ் நம்ம கண்ணியப்படுத்த தேவையில்லை. அல்லாஹ்வே சத்தியத்தை எவ்வளவு அழகா உடைச்சு சொல்றான், இது இப்படித்தான் அப்படின்னு. அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில செய்திகள் ரசூலுல்லாஹ்வை குறிச்சு, அந்த செய்திகள்லாம் நம்மளுடைய காதுகள்ல அதிகமாக பேசப்பட்டு கேட்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. அதனுடைய தரம் என்ன, அது எந்த வகையில பலவீனமானது, அது எப்படி இட்டுக்கட்டப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரில் நாம் பார்க்கலாம். இதுவரையிலும் நாம் அறிந்த செய்தியின் அடிப்படையில் நமது சொல்லையும் செயலையும் அமைத்துக்கொள்ள வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.